வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எல்லாருமே செய்கிறாங்க தான், பட் இருந்தாலும் நம்ம செய்கிற கொழுக்கட்டை நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மாவு பச்சரிசி நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் நமுறலாம் காய வச்சு எடுத்து மிக்ஸி போட்டு அரைச்சிங்க. இல்லைன்னா மாவு முடிச்சுன்னு வந்துடுங்க. அந்த மாவு ஆவி கட்டிடணும். முதல்ல ஆவி கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா, அந்த மாவு அப்படியே ஈரத்தோடு எடுத்துன்னு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு உப்பு தண்ணி மாதிரி தெளித்து ஆவி கட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெல்லம். இப்போ 1/2 கிலோ மாவுன்னா அரை கிலோ அரிசின்னா 1/2 கிலோ வெல்லம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா நறுக்கி போட்டு ஒரே ஒரு டம்ளர் தான் ஊற்றணும் தண்ணி. கொதிக்க வச்சு அது பார்த்திங்கன்னா பாவு மாரி எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே சும்மா கொதிக்க வச்சு அப்படியே போடுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பாவு மாரி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, சாஃப்டாக கிடைக்கும், கிரிப்னஸாகவும் கிடைக்கும். அதனால தான் பாவு எடுக்கிறது. பாவு எடுத்துகிட்டு அது பக்குவமாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் அதில் போட்டு, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மாவில் அந்த பாகு எடுத்து ஊற்றி அதை நல்லா பார்த்திங்கன்னா சூடாகவே நல்லா கிண்டணும். அது கிண்டணும் போது ஏன்னா நம்ம கையில் கிண்ட முடியாது, ஏன்னா ஓவர் ஹீட் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா கரண்டி எதாவது வச்சு தான் நம்ம கிண்டணும். அதை நல்லா கிண்டி நல்லா ஒரு பக்குவத்துக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டால் தான் நம்ம கையில் பிடிக்கும் போது கரெக்டாக பதமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா கரெக்டாக அந்த பதம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கொழுக்கட்டை நம்ம சுட்டு அதை ஆவி கட்டிக்கணும். இல்லைன்னா ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 20 நிமிஷம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு வேக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வெல்லம் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிருக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆவி கட்டுறதுலே பாதி வெந்துடும். அந்த கொதிக்க வச்சு நம்ம பிசைகிறோம்ல, அதுலேயும் கொஞ்சம் வெந்துடும். அப்படி இருக்கும்போது ஆவி கட்டும் போது ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா கூட போதும். ஏன்னா அந்த 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். அது மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மாவு அவிக்கும் போது வச்சுமோ அதேமாரியே தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒயிட் கலரில் துணி எடுத்துக்கோங்க. அதில் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி அதில் வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாதாரணமாக வேறு கொழுக்கட்டைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து அப்படி போடும் போதே அப்படியே புண்டு போகுது பாருங்கள். அது சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதத்துல தான் இந்த கொழுக்கட்டையை நிறைய செய்வாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.